வணக்கம். ஷாய். நீங்கள் கடைக்கு போய் கற்றாழை செடி வாங்கிட்டு வந்து வீட்டில் ரொம்ப வணங்கி சுவாமியெல்லாம் கும்பிட்டு தரிசனம் பண்ணிவிட்டு அற்புதமாக வச்சுருப்பீங்க. அந்த கற்றாழை செடியை வைத்து வணங்கி வரும் பொழுது உங்களுக்கு சில விதமான மாற்றங்கள் தெரியும். உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய எதிர்மறை சக்திகள் விலகுவதை உங்களால் உணர முடியும். ஒரு மனசு ஒரு பாரமா, ஒரு சங்கடமா, ஒரு அழுத்தமா, எதுலேயும் ஒரு ஈடுபாடு இல்லாமல், எதுலேயும் ஒரு சோர்ந்து போய் விடு இப்படியே இருக்கட்டும் இந்த மாதிரி அப்படியே ஒரு மனசு சோர்வோடு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து இருந்தாலும் கூட, கற்றாழை செடி வைத்து வணங்கி தினமும் அதுக்கு தூப தீப ஆராதனை காமிச்சிட்டு வரும் பொழுதே எதிர்மறை சக்திகளெல்லாம் விலகி நேர்மறை சக்திகள் உங்கள் வீட்டில் புகுவதை உங்களால் உணர முடியும். கற்றாழைக்கு அவ்வளோ சக்தி இருக்குங்க. பொதுவாக முட்கள் எறிந்த கற்றாழை செடி வீட்டுக்கு முன்னாடி கட்டினா நல்லதுன்னு சொல்லியிருப்பாங்களே ஒழிய அதனுடைய விளக்கம் யாராவது சொல்லியிருப்பாங்களா? கொஸ்டின் மார்க் தானே. எல்லாரும் அதை சொல்லியிருப்பாங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. சில பேர்த்துக்கு இந்த சூக்ஷ்மம் தெரிஞ்சிருக்கும். தாந்திரிகத்தில் நிறைய விஷயத்துக்கு கற்றாழை பயன்படுத்துகிறாங்க. மகாலட்சுமி தாயாருக்கு மிக மிக உகந்தது எதுவென்று சொன்னால், அது கற்றாழையின் உள்ளே இருக்கக்கூடிய மடல் மகாலட்சுமி அம்சம் பொருந்தியது. நீங்கள் வெள்ளிக்கிழமை சுக்கிர ஓரையில் மகாலட்சுமி தாயாருக்கு மகாலட்சுமியுடைய எந்திரம் வைத்து மூலமந்திரம் சொல்லி நெய்வேத்தியமாக இந்த கற்றாழையுடைய மடல் எடுத்து ஒரு 4-5 தடவை நல்லா கழுவிட்டு கொஞ்சம் கரும்பு சக்கரை போட்டு கல்கண்டு போட்டு ஒரு தட்டில் எடுத்து வச்சு பிரார்த்தனை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் அரியதொரு மாற்றம் அற்புதமாக நடக்கக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்குங்க. நிறைய பேர் இதை நம்பிக்கையோடு செஞ்சுருக்காங்க, பலனும் அடைஞ்சிருக்காங்க. இது அனுபவபூர்வமான ஒரு பதிவுன்னு சொல்லலாம். கற்றாழை அப்படின்னு சொன்னாலே கல் போன்ற மனதையும் உருக்கக்கூடிய தன்மை, உடம்பில் இருக்கக்கூடிய பலவித வியாதிகளையும் சரிப்படுத்தக்கூடியது, பெண்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பல சிக்கல்களையும் உடல் ரீதியான சிக்கல்களையும் சரி செய்ய வல்ல அற்புதமான மருத்துவம் கற்றாழையில் இருக்குது. அது சித்த வைத்தியர்களுக்கு நிறைய தெரியும். அவர்களை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. கற்றாழை 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 அற்புதம் அற்புதம், தாராளம் ஏராளம், அதில் அவ்வளோ இருக்குது. உங்கள் வீட்டில் வைங்க, வாழ்க்கையில் அரியதொரு மாற்றத்தை பாருங்கள். ஷாயம்.